ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திற்கான மளிகை பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மாதம் வாங்கக்கூடிய மளிகை பொருட்களில் நம்ம வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000 வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு 10 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 10 டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இந்த மளிகை பொருட்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தோணும். நான் வந்து ஏன் இந்த மாதிரி குறைவாக வாங்குறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு டிப்பாக சொல்லும்பொழுது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை பொருட்களோட விலைகளை கண்டிப்பாக கம்பேர் பண்ணுங்கள். எந்த கடையில் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ, எந்தெந்த பொருட்கள் விலை கம்மியாக கிடைக்குதோ அதை வந்து அந்தந்த கடைகளில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வந்து ஒரு 3 கடைகளில் வாங்கிட்டு இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒரு கடையில் வாங்குது. இன்னும் 2 கடைகளில் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, மளிகை பொருட்களோட விலை வந்து எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையாக ஏறி இறங்கி நம்ம வந்து ஃபைனலாக எந்த கடையில் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கடைகளை ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இப்போ இந்த விலைகள் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கோதுமை மாவு. இது பார்த்தீங்கன்னா போன மாதம் ரூ. 31 இருந்துச்சு. இப்போ ஒரு ரூ. 3 இன்க்ரீஸ் ஆகி ரூ. 34 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உருட்டு உளுந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 125 இருந்துச்சு. இப்போ ஒரு கிலோ ரூ. 132. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம வந்து அவசியமாக வந்து முக்கியமாக வாங்குறது துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 161 போன மாதம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 175, இதில் வந்து ரூ. 14 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் ரூ. 1 10 ரூ. 15 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆகும்பொழுது நம்ம வந்து நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே மளிகை பொருட்கள் வாங்கி மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து இது வந்து இட்லி அரிசி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கோதுமை ரவா, இது வந்து கருப்பு கொண்டக்கடலை, இது வந்து பாசிப்பயிறு, இது பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, இது வந்து அவுள் வாங்கியிருக்கேன், இது வந்து ராகி மாவு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ ½ kg தான் வாங்கியிருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு கொண்டக்கடலைலாம் 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் அப்படி தான் நாங்கள் வாங்குவோம். இந்த மேலே இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வாங்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது டிப்பாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹோல்சேல் கடை அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா தான் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. சில ஹோல்சேல் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளை கம்பேர் பண்ணும்போது 10 to 50 ரூபா வரைக்கும் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க கடைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது 2வது டிப்பு. அடுத்தது 3வது டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது கோதுமை மாவு, இது பார்த்தீங்க அப்படின்னா ராகி மாவு. இந்த மாவு பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து அளவாக நம்ம வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நான் ஏன் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ராகி மாவு பார்த்தீங்கன்னா வெறும் ½ kg தான் வாங்கியிருக்கேன். இந்த ராகி மாவு ஒரு 30 days கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வண்டு புழு இதெல்லாம் சீக்கிரமாக வச்சுடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து நான் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எந்த அளவுக்கு பொருட்களை டம்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அளவாக நான் வாங்கிக்கிறது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரேஷன் கடையில் எனக்கு வந்து கோதுமை ராவா கிடச்சிது அப்படின்னா அதை வந்து வாங்கி அரைச்சிருப்பேன். இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்மியாக ஒரு 1.25 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 4th டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து போன மாதம் வாங்கியிருக்கிற பொருட்களில் என்னென்ன பொருட்கள் மீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். கண்டிப்பாக லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான நான் போட்ட லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியான பொருட்கள் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து 5th டிப்பாக வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லிஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம கையில் கொண்டு போய் தான் நம்ம வந்து மளிகை பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து 5th டிப்பு. இப்போ இதில் வந்து மீதம் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கல்லுப்பு வந்து 1 kg வாங்கியிருக்கேன். இது வந்து தூளுப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கோம். அடுத்தது டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ரவா ½ kg. இது வந்து ஒரே ஒரு பேக்கெட் தான். ஏன்னா பெருசாக குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கெல்லாம் கோல்டு வினர் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கேன். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த பாப்கார்ன் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் வந்து 10 rupees தான். அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 வாங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 1 month தாராளமாக போதும். அதனால் இது 1 வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கால் 200 ml நினைக்கிறேன்.
இது வந்து 182 போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு கிடைக்கிறது 150க்கு கிடைக்குது. இது வந்து ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 75 ருபீஸ். ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 37 ரூபாய்க்கு கிடைச்சிரும். இது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது சேவிங் க்ரீம் ஒன்று வந்து இந்த மாதம் வாங்கியிருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய வந்து சோப்பு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க, இதுவே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பல்காக வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 சோப்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 சோப்புக்கான ரேட்டு மட்டும் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஒரு சோப்பு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் வந்து 4 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கும் வரும். அதே பார்த்தீங்கன்னா அதுலேயே ரேட் பாருங்கள் 312 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து குறைச்சி 282 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து நமக்கு வந்து டிமார்ட்டில் கிடைக்கிறது வந்து 230 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 52 ரூபா மீதமாகுது. அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைசால் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் வந்து வேறு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கு. அப்புறம் பொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடிகள் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இட்லி பொடி மேக்ஸிமம் வீட்டில் அரைக்கிறது தான். இந்த மாதம் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்காக கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து அப்பளம் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவாது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் மிளகு வாங்கியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து இல்லாத மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் எப்படி வாங்குறேன் அப்படிங்கிறதையுமே நான் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 5 டிப்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது 6வது டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களோட அளவு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உருட்டு உளுந்து வந்து 1.25 கிலோ வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இதுவே 1.5 மந்த் வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1/2 கேஜிக்கு கீழே தான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு 1 கிலோ தேவைப்படுமா, 2 கிலோ தேவைப்படுமா, 5 கிலோ தேவைப்படுமா அப்படிங்கிற அளவை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து வீணாக போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக மாவு பொருட்களை அதிகமாக வாங்காதீங்க. இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன், இப்போ கோதுமை மாவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் ஃப்ரீ அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் கோதுமை மாவு, ராகி மாவு இந்த மாதிரி மாவு பொருட்கள் வந்து சீக்கிரமாக கெட்டுரும். அது ஆஃபரில் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாய்லெட்டரி திங்ஸ். இப்போது நம்ம டாய்லெட்டரி திங்ஸ் வந்து பேக்கெட்டாக வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய லாபமாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேறு கடையில் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பேக்கெட் சைஸில் இருக்கிற பொருட்கள் வந்து நம்மளுக்கு டிமார்ட்டில் கிடைக்கிறதுல அங்கெல்லாம் பல்காக வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும். அதனால இதை வந்து நான் ஒரு கடையில் வாங்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃபெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து 400, 500, 300 அப்படி இருக்குது. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். இந்த பேக்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 20 பேக்கெட் வாங்கினா கூட நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா வெறும் 200 ரூபா தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த 3 பேக்கெட் வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து போன மாதம் வாங்கினதில் இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குங்கிறதுனால ஒரு 3 பேக்கெட் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பணம் மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் அங்கே வந்து கேஜி கணக்கில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்குகிற பொருட்களோட சர்க்கரையோடு சேர்த்து எங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு 1/2 கேஜி வந்து போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூவும் வந்து பாட்டிலில் நம்ம வந்து வாங்கி பார்த்துட்டு அது என்ன ஆகுது அப்படின்னா கட்டிப்பட்டுருது, காத்துப்பட்டு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ரூபா பேக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு வேளைக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 பேக்கேஜ் வந்து வாங்கியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பேக்கெட்டில் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் வாங்கினோம்னா அளவு தெரியாமல் நிறையா வந்து குழந்தைங்க கொட்டிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுமே வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொட்டிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கும்போது நிறைய பணம் மீதமாகும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கிளியர், இது கிளினிக் ப்ளஸ். இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட்டரி திங்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ண பழகிட்டோம். பட் வந்து நான் பாட்டில் வாங்கும்போது 250 ருபீஸ்க்கு கம்மியாக கிடைக்கிறதே கிடையாது. பட் இது வந்து ஜஸ்ட் 4 ருபீஸ் தான். இது வந்து நம்ம வந்து ஒரு மெஷினுக்கு வந்து ஒரு லோடுக்கு போட்டால் கூட இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் 10 பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா வெறும் 40 ரூபா வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 மந்த்துக்கு போதும். இதுவே வந்து நம்ம வந்து மொத்தமாக வாங்கும்போது 250 ரூபா கொடுக்கணும். அதில் வந்து அளவு தெரியாமல் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுலேயும் நிறைய பணம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம்னா நிறைய பணம் மீதமாகும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி 2 ருபீஸ் சேசை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு டைமில் ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்குறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதே வந்து நம்ம மொத்தமாக ஒரு 1/2 கேஜியோ அல்லது 1 கேஜி பாட்டிலோ வாங்கி வைக்கும்போது பாதிக்கு பாதி அது வந்து கட்டிப்பட்டு கெட்டு போயிடுது. அதனால் வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ரீசனபிளான ரேட்டு தான். அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னொரு கடையில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா செக்கு எண்ணெய் வந்து வாங்கியிருக்கிறது. இது வந்து ஒரு 1/2 லிட்டர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், இது வந்து 1/4 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து செக்கு ஆட்டுற இடத்துலையே வாங்குறது. இது ஒரு கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து 3 கடைகளில் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து மளிகை பொருட்கள் வாங்க போகும்பொழுது கண்டிப்பாக கார்டு வந்து கொண்டு போகாதீங்க. கார்டு கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக பொருட்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடுதலாக கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் வந்து இப்போ நான் வந்து 3500 அப்படின்னா 3500 மட்டும் தான் கையில் கொண்டு போவேன். அதுலேயே வந்து கண்டிப்பாக மீதம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால நம்ம வந்து கேஷ் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லிச்சு அப்படின்னா நம்ம பொருட்களோட அளவை வந்து குறைச்சிருவோம். அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக கார்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த பொருட்களை திரும்பவும் நீங்கள் கடையிலேயே கொடுத்துட்டு அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அப்படி வந்து நம்ம வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிடலாம். நம்ம பணம் வந்து அதிகமாக நம்மளுக்கு செலவாகாது. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 கடைகளில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த டிமார்ட்டில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2604 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதில் வந்து எனக்கு சேவ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா சேவ்டு ருபீஸ் 1075, அதாவது 2064க்கு வாங்கினேன் 2600க்கு வாங்கினதுலேயே எனக்கு வந்து 1000 ரூபாய் மீதம் ஆகுது இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து இந்த கடையில் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 185 ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு 255 ஒன்று வாங்கியிருக்கேன். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெறும் 3000 வந்திருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு கூடுதலாக கொஞ்சம் ஸ்டேஷ்னரியும் வாங்கியிருக்கோம். அதனால தான் இதில் வந்து எனக்கு 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அந்த என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வாங்கினது. இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய மளிகை பொருட்களை வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு பாக்ஸில் ஆல்ரெடி வச்சுருந்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து எறும்பு வந்து உள்ளே போய் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுது. அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீலெல்லாம் கொடுத்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது வந்து ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தபிளா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தபிள்னு தான் சொல்லணும். இதில் வந்து 3 சைஸில் வந்து கிடைக்கிறதா அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய சைஸு, நான் வாங்கியிருக்கிறது மீடியம், அதை விட சின்ன சைஸும் இருக்குது. இதில் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம். மல்டிபர்பஸ் பாக்ஸ் மாதிரி தான் இது. இது வந்து குழந்தைங்களோட விளையாட்டு ஜாமானும் இதில் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 299க்கு கிடைக்குது. இது ஒர்த்தபிள் தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி டைட்டாக வந்து லாக் ஆகி இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எறும்பு எதுவுமே வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படிங்கிறதுனால அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டவல் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இது மாதிரி ஒரு 4 பீசஸ் உள்ளது பார்த்திங்கன்னா 99 ரூபாய்க்கு. இது வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து 135 ரூபா ரேட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய துணியே யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்காக இதை போய் வாங்குறீங்க அப்படின்னு. நிறைய பேர் சொல்கிறது வந்து கிச்சனில் நம்ம வந்து பழைய துணிகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணோன்னா தரித்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அதையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து 360 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து 199க்கு கிடைக்கிது. இது வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து 199க்கு வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து கையில் இந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க குடிக்கும் பொழுது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டைப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வந்து 2 வாங்கியிருக்கேன். என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் இது வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்து இதுவும் 199க்கு தான். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 429. இது வந்து நம்மளுக்கு வந்து 50% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து எனக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக. இது வந்து 199 தான், கரெக்டான ப்ரைஸ் தான் இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என் பையன் என்னன்னே தெரியாமல் காட்டில் தூக்கி போட்டுட்டான். பட் இருந்தாலும் குழந்தை ஆசைப்படுறானேங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று 25 ருபீஸ் தான். பட் சூப்பராகவே இருக்குது. இதை வந்து இப்படி மூவ் பண்ணி நம்ம வந்து எரேசரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எரேஸ் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து 25 ருபீஸ் தான். இது வந்து என் பொண்ணு தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கவர்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த எரேசரோட இது வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி அடிஷ்னலாக ஒரு பீஸ் வந்து 25 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பென்னு வந்து வாங்கியிருக்கோம். இந்த பென்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸு. இது வந்து இந்த வருஷத்துக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 180 ருபீஸ் போட்டிருக்கு. பட் வந்து இது நம்மளுக்கு கிடச்சது வந்து ஜஸ்ட்டு 99 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது என் பொண்ணுக்காக வாங்கினது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து
இது வந்து 79 ருபீஸு. இது வந்து என் பையனுக்கு வந்து வாங்கியிருக்கு. இதெல்லாமே இந்த ஸ்டேஷ்னரியில் வாங்கினது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறோம் இல்லைங்களா, அதற்காக கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நோட்டு வந்து நம்மளுக்கு வந்து 386 பேஜஸ் இருக்குது. 170 ருபீஸு. பட் நம்மளுக்கு வந்து 50 ருபீஸ் லெஸ் பண்ணி 120க்கு கொடுத்தாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான் சொல்லுவேன். பேப்பருமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டும் வந்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருந்ததுனால இதுவும் வாங்கியிருக்கேன். இதுவும் என்னுடைய ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் வந்து ஸ்டேஷ்னரியில் வாங்கினது. இந்த பாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கும் பொழுதே அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி போட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை போட்டிருப்போம். அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படுறத வந்து வாங்கிக்கிற மாதிரி நாங்கள் வந்து வச்சிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து தனியாக பேக்கெட் மணி அப்பப்போ வந்து நான் 100, 50 அந்த மாதிரி பர்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதில் இருக்கிற பணத்தையுமே அவங்களுக்கு தேவைப்படும் போது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். அதை வச்சு தான் இப்போ வந்து நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வாங்கும் பொழுது இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது நிறையவே மிச்சப்படும். இதெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறீங்க, இல்லை இதுக்கப்புறம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.